வணக்கம் நண்பர்களே, மீன் குழம்பு எப்படி வைக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கீங்க? எண்ணெய், கடுகு, வெந்தயம், எண்ணெய், கடுகு, வெந்தயம், வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுருங்க. நல்லா பொன்னிறம் வர மாதிரி தாளித்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன அரைச்சி வச்சுருக்காங்கன்னா, இல்லை என்னென்ன அரைச்சிருக்கீங்க? தேங்காய், வெங்காயம், புளி. தேங்காய், வெங்காயம், புளி போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சிக்கோங்க. தக்காளி. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஜாரில் வந்து தக்காளி போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா. அடுத்து வந்து அந்த தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி ஆட் பண்ணி முடிச்சோன்னே தனி மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மசாலா. நெக்ஸ்ட்டு குழம்பு மசாலா வந்து 2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டு எண்ணெய் நல்லா வந்து திரண்டு வரும்போது நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து தேவையான அளவுக்கு வந்து ஊற்றிக்கோங்க. மீன் எவ்வளோ வச்சுருக்கோங்களோ அதுக்கு தேவையான அளவு. ஒரு கிலோ மீனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் மீன் துண்டுகளை வந்து போட்டுருவோம்.